நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த காலை வேளையில வாசித்து தியானிக்க நாம் தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி. அந்த பகுதியில் ஒரு சில வசனங்களை மட்டும் வாசித்து நாம் தியானிப்போம். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவை பற்றி எழும்பும் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிக கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ என்று பார்ப்பேன். செய்யாதிருந்தால் அதையும் அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமின் திசையாய் போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் கிட்ட வந்து, துஷ்டனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? அந்த பட்டணத்தில் ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதில் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் மன்னித்து ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? இப்படி செய்வது, அதாவது துஷ்டனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. அப்படி செய்தால் நீதிமானுக்கும் துஷ்டனுக்கும் பேதம் இராதே. இது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் நான் மன்னிப்பருளி அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார் என்பது. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, அப்பா பிதாவே என்று உம்மை அழைக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறேன். அந்த உரிமையோடு உம்மிடத்திலே நாங்கள் பேசுவதற்கும் கேட்பதற்கும் இடமளித்திருக்கிறேன். அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள இந்த நாளினுடைய செய்தி எங்களுக்கு துணையாக இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் இயேசுவின் இன்ப நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற விசுவாசத்தோடு உங்களோடு இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருமறையில் பல ஜெபங்கள் செய்கின்ற மக்களை நாம் பார்த்திருக்கிறோம். பல்வேறு தேவைகளுக்காக, பல்வேறு காரியங்களுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் முதலாக ஒரு பரிந்துரை மன்றாட்டு என்று சொன்னால், ஆபிரகாம் கடவுளோடு பேசின இந்த முதல் மன்றாட்டு தான். வேதாகமத்தில் இன்டர்செஷன் என்று சொல்வார். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது மத்தியானம் 12:45 எங்களுக்கு வகுப்பு முடியும். காலையில் முடிந்த உடனே இன்டர்செஷன் பிரேயர் நாங்கள் சேப்பலுக்கு போவோம். எல்லாரும், மாணவர்கள் எல்லாம். அந்த இன்டர்செஷன் பிரேயரில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நடத்துகிற அந்த நாளில் யார் நடத்துகிறாரோ அந்த மாணவர் சில குறிப்புகளை சொல்லுவார். அந்த குறிப்புகளுக்கு ஜபிக்க வேண்டும். ஒரு 4-5 குறிப்புகளை அவர் சொல்லுவார். அந்த ஜபத்திற்காக நாம் பரிந்து ஜபிப்பது. அப்ப இங்கே கடவுள் தம்முடைய திட்டங்களை எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே வருகிற ஒரு சூழ்நிலையில ஆபிரகாமை அழைத்து, நான் காண்பிக்கும் இடத்திற்கு நீ போ என்று சொல்லி
தேசத்தை விட்டு தேசத்துக்கு அனுப்புகிற பொழுது கூட அவனுடைய சகோதரன் லோத்துவை அவங்க அழைத்து செல்லுகிற பொழுது 3 தேவ மனுஷன் அவருடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அவர்களை உபசரித்து அனுப்பி உன் குழந்தை உனக்கு பிறக்கும் என்று சொல்லி ஒரு வாக்குதத்தத்தை கொடுக்கிறார். வாக்குதத்தத்தை மட்டுமல்ல, உன்னுடைய ஜனத்தை திரள் ஜனமாய் நான் மாற்றுவேன். ஆபிராம் என்ற அந்த பெயர் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்ட போது திரள் ஜனத்தின் தந்தையாக அவரை வாக்கு பண்ணி செல்லுகிறார். அந்த வாக்குதத்தம் நிறைவேற வேண்டும். இப்பொழுது லோத்தும் ஆபிரகாமும் தங்களுடைய ஆடு மாடுகளோடு தங்களுடைய குடும்பத்தோடு அவர்கள் மம்ரே என்கின்ற அந்த இடத்தை அவர்கள் விட்டு வேறு இடத்துக்கு இடம்பெயர்கிறார்கள். அப்படி இடம்பெயர்கிற பொழுது இந்த லோத்துனுடைய வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் அப்பப்போ சண்டை வருது. அந்த சண்டை வரும்போது இது ஆபிரகாமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஆபிரகாம் சொல்லுகிறார் லோத்துவிடத்துல, நீ நம்ம 2 பேரும் ஒன்னா போறது நல்லா இல்லை, அதனால நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன். அப்போ அவரு லோத்து என்ன செய்கிறார், திரும்பி பார்க்குறாரு. பார்த்தால் அங்கே செழிப்பான ஒரு இடம், ஒரு நதி, அந்த நதியோரம் இருக்கிற ஒரு செழிப்பான ஒரு இடத்தை அவர் பார்த்து, நான் இந்த பக்கம் போறேன்னா என்று சொல்லுகிறார். சரி போப்பா. அவர் எதிர் திசையில போகிறார். எதிர் திசையில என்ன இருக்கிறது, அங்கே வனாந்தரம், ஒண்ணுமே இல்லை. அவன் வாழ்வதற்கான ஒரு சூழல் இல்லை. ஆனால் கடவுள் சொல்லியிருக்கிறார், நீ போ. அவன் லோத்து போய் சேர்ந்த இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சோதோம் என்கின்ற ஒரு பட்டணம். அப்ப அந்த சோதோம் என்கின்ற அந்த பட்டணத்திற்கு அவன் போய் அங்க இருக்கிற மக்களோடு அவன் வாழ்கிறான். மக்கள் ரொம்ப பொல்லாதவர்களா இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில கடவுள் தமது திட்டத்தை ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், நான் சோதோமை அழிக்க போவேன். அவனுக்கு தூக்கி வாரி போச்சு ஆபிரகாம். சோதோமை அழிக்கிறியா? அங்கதானே என் தம்பி லோத்து இருக்கிறான், அவன் குடும்பம் இருக்கிறது என்று சொல்லி அவன் பதறுகிறான். சில நேரத்துல கடவுள் தம்முடைய திட்டத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவார். எல்லாருக்கும் சொல்ல மாட்டாரு. யாருக்கு சொல்லுவாரு? சில நேரத்தில் நாம பேசுறோம், என் ஜெபத்தை கடவுள் கேட்கவே மாட்டேங்கிறாரு, நான் எவ்வளவுதான் ஜெபிக்கிறேன், எவ்வளவுதான் ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு கதறுகிறேன், அழுறேன், என் ஜெபத்தை கடவுள் கேட்கவே மாட்டேங்கிறார். நீ கடவுளிடத்துல உரையாடலோடு ஜெபித்தால் அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படாது. நீ கடவுளிடத்துல உறவாடலோடு உரையாடினால் நிச்சயமாக கிடைக்கும். அப்ப கடவுளிடத்துல நாம் கொண்டிருக்கிற அன்பு, விசுவாசம், கடவுளுடைய அந்த அன்பின் பிணைப்பு, அது ஒரு அன்பு உறவாக மாற வேண்டும். நாம உரையாடல செஞ்சிடும், ஆண்டவரே இதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னா ரொட்டீன் ஒர்க் நம்ம போயிடுறோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல, கடவுளோடு நல்லுறவு கொண்டிருந்தான். கடவுளுடைய மனிதர்கள் யாரோ 3 பேர் வராங்க. நீ அடுத்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு நமக்கு. ஆபிரகாம் வீட்டுக்கு போனது 3 பேரு, ஆனால் வழியிலே சோதமுக்கு போறவங்க 2 பேர் தான் போறாங்க. இந்த 3வது ஆள் யாரு? அப்போ அது இறைவனே என்பதை ஆபிரகாமுக்கு தெரியும். ஆகினாலேதான் அந்த இறைவன் இவர்கள் வழியாக மனித உருவிலே வந்திருக்கிறார்கள், அவங்களை உபசரிக்கிறார். அன்புக்குரியவர்களை, இங்கே ஆபிரகாம் கடவுளோடு கொண்டிருந்த உறவால், திறந்த மனப்பான்மையால், மதிப்பு கலந்த உரிமையால் அவனுடைய ஜெபம் பரிந்துரை கேட்கப்படுகிறது. நாம சில நேரத்தில் அதை கடவுள் நம்ம ஜெபத்தை அவரு கேட்கவே போறதில்லை, கேட்கவே மாட்டாருன்னா நம்ம பொதுவாக ஒரு தூக்கி போட்டு போடுறோம். அடிச்சு பார்க்கும் கல்ல போட்டு பார்ப்போம். அப்படி இல்லை, ஒரு திறந்த மனப்பான்மை உறவு. நீங்க பாருங்க,
ஆபிரகாம் கடவுளிடத்துல எப்படி உரையாடல் ஆரம்பிக்கிறார் பாத்தீங்களா? எடுத்த உடனே அடியேன் பேச துணிந்தேன், என்னை மன்னிச்சிரு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. நீர் கடவுள், நான் யாரு? தூளு, நான் சாம்பல், தூசு, நான் ஒண்ணுமே இல்லை. ஆனால் உம்மோடு பேசுகிறேன். கடவுளோடு நான் பேசுவதற்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? கடவுள்கிட்ட பேசுறதுக்கு சில நேரத்தில் நம்ம என்கிட்ட நீ இப்படி பேசுறியா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அப்போ ஒரு சிலர்கிட்ட இப்படிதான் பேசணும்னு ஒரு இருக்கு, சிலர் இடத்துல இப்படிதான் பேசணும்னு இருக்குது. ஆனா கடவுள் இடத்துல எப்படி பேசணும், அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. அதை ஆபிரகாம் புரிந்து கொண்டவராய், அதை தெரிந்து கொண்டவராய், அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டவராய் கடவுளிடத்துல அவன் கேட்கிறான். தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் கடவுள் வெளிப்படுத்துவார். சில மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், கடவுள் இடத்துல இப்படி பேசினார். ஒரு கணிப்பு வருகிறது, உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்க தொலைக்காட்சியில டிவில எல்லாம் பார்க்குற செய்தி தான். பாபா வாங்க அப்படி ஒரு பேர் உங்களுக்கு தெரியுதா என்ன? பாபா வாங்க அப்படி ஒரு பேரு. அவர் என்னன்னா, அவர் என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தாரோ அதெல்லாம் நடந்துன்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா இல்லையா? பேர் தான் ஞாபகத்தில் வரல. அவர் சீன சாமியார் மாதிரி பாரு. சுனாமி வருதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, சுனாமி வந்துச்சு. மிகப்பெரிய போர் அழிவுகள் வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அது வந்துச்சு. இப்ப அடுத்த பூமியை 2026 ஆண்டு ஒரு பெரிய ஆபத்து நோக்கி வருகிறது அப்படின்றாரு. அது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இப்போ மக்களுடைய கணிப்பு என்ன? யாராவது ஒருவர் இதை செய்வார்னு சொன்னா அது நடக்குமா நடக்காதான்னு அப்போ கடவுளே சொல்லுகிறதை போல அவள் எண்ணிக்கொள்ளுகிறார். ஆனால் இங்க கடவுள் தம்முடைய மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு, தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு அவர்களே பேசுகிறார். கடவுள் தனக்கு தானே பேசுகிறேன், நான் செய்ய போறத ஆபிரகாமுக்கு நான் மறைக்க மாட்டேன், நான் சொல்ல போறேன். அப்ப அதை சொல்றாரு, சோதோமை பற்றிய தரிசனத்தை அவர் சொல்றாரு. கர்த்தர் நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அப்பதான் ஆபிரகாம் பேசுறாரு, ஆண்டவரே ஒருவேளை 50 நீதிமன்றம் அந்த ஊர்ல இருந்தா அழிக்காம விட்டுறியா? சரிப்பா விட்டுறான். ஆபிரகாம் சந்தேகம் வந்துச்சு, 50 பேர் இருப்பாங்களா? ஒரு 5 கவுண்ட் குறைகிறார், 45 இருந்தாலே விட்டுறப்பா. இன்னும் டவுட் வந்துச்சு அவருக்கு, ஒரு 40 அப்படியே குறைச்சினே வர்றாரு. கடைசியில் எங்க வந்து நின்றாரு? 10 நின்றாரு. அப்போ சில நேரத்துல அந்த ஊர்ல எல்லாம் ஒரு எண்ணம் இருந்தது, ஒரு 10 நீதிமானம் தான் இந்த ஊர்ல மழை வரும் இல்லையா? நாம் கூட நகைச்சுவையா சொல்லுவோம், நான் இருக்கிறேன்ல மழை வந்தது பாருப்போம் அப்படின்னு. இவர் என்ன நீதிமான் மாதிரி நல்லவர் மாதிரி. நான் கூட நிறைய நேரத்தில் சொல்லிக்கிறேன், நான் நீதிமான் இல்லை, நான் நல்லவனும் இல்லை. ஆனால் கடவுள் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார், இது நடக்க போகுதுப்பா, நீ பார்த்துக்க. அவன் கேட்கிறான், கடவுளிடத்தில் அவன் கேட்கிறான், இறைஞ்சு மன்றாடுகிறான், பரிந்துரை செய்கிறான். ஆண்டவரே இந்த ஊரை நீ என்ன செய்ய, விட்டுடு. ஏன்? ஒருவேளை நான் யோசித்து பார்த்தேன், இது உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்குள்ள யோசனை நான் சொல்லி ஆகணும். ஆபிரகாம் ஒரு சுயநலவாதி. ஏன்? சோதம் அழிகிறது அவருக்கு முக்கியம் இல்லை, அவன் சொந்தக்காரங்கிறாங்க, சொந்தக்காரனை காப்பாற்றணும். அப்படிதான் நம்ம நிறைய நேரத்தில் செய்யறோம், சொந்தக்காரங்களுக்கே போடுறது, சொந்தக்காரங்களுக்கே செய்யறது. அப்படியா? அப்படியெல்லாம் இல்லைன்றீங்களா? அதன் நிமித்தம் அவருடைய விண்ணப்பம் லோத்து நிமித்தம் அந்த ஊர் காப்பாற்றப்பட வேண்டும். அதுதான் லோத்து ஒருவேளை காப்பாற்றப்படணும். அதன் நிமித்தம்
ஏன்னா ஒரு நீதிமானின் நிமித்தம் பலர் ரட்சிக்கப்படக்கூடும். பவுல் சொல்றார் ரோம புத்தகத்துல, ஒரு நீதிமானின் நிமித்தம் பலர் ரட்சிக்கப்படக்கூடும். அப்ப இங்கே ஒரு நீதிமான் என்பவன் யாரு? லோத்து அந்த ஊருக்கு போன போது அந்த சோதமை பற்றி ஒரு செய்தி அவனுக்குள்ள வருது. அந்த ஜனங்கள் ரொம்ப பொல்லாத ஜனங்களா இருந்தார்கள். சோதோம் அப்படின்ற பேரு என்ன தெரியுமா? எரிகின்ற, அழிகின்ற அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆங்கிலத்துல அது சோதோமின்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. என்னன்னா, அந்த பட்டணத்தின் மக்கள் ஒரு ஆண் புணர்ச்சிக்காரர், ஆணோடு ஆண் உறவு கொண்டு வாழ்கிற ஒரு கூட்டம். நீ நல்லா யோசித்து பாருங்க. இந்த லோத்து அந்த ஊர்ல இருக்கிறான். அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி வருது. நீங்க அடுத்தது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த பகுதியில் இங்க ஆபிரகாம் வீட்டுல இருந்து போன 2 தேவ மனுஷன் அவங்க வீட்டுக்கு போறாங்க, லோத்து வீட்டுக்கு. அப்பா ஆபிரகாம் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. கடவுள் இந்த சோதம் அழிக்க போறாரு, நீயும் உன் மனைவி பிள்ளைகளும் உன் மருமக்களும் கூட்டுன்னு உடனே கிளம்பு. அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சு சில ஆண்கள் வந்துக்கிறாங்க வீட்டுக்கு. அந்த ஜனங்களெல்லாம் என்ன கேட்குறாங்க? வீட்டுக்கு 2 ஆண்கள் வந்துக்கிறாங்க, அவன் வெளியே அனுப்பு. லோத்து என்ன பண்றாரு தெரியுமா? இதுபா அந்த ஆண்களை விட்டுருங்க, என் பிள்ளைங்க வயசு பொண்ணுங்க இருக்கிறாங்க, அந்த 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு போ. அவங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோம் அதை என் பிள்ளைங்களுக்கு செய்யணும். அவனுக்கு எதை விரும்புறானுங்க? பெண்களை விரும்புறாங்க. இதுதான் அவருடைய அந்த பட்டணத்தின் மக்களுடைய பொல்லாத செயல்களுக்கு ஒரு உதாரணம். இது இன்னும் பல பொல்லாத அக்கிரம காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். கடவுளுக்கு அது கோபம். கடவுளுக்கு பொல்லாத ஜனங்களாய் இருக்கிற அவர்களை பற்றி சொல்லுகிற சோதோமின் அந்த மக்கள், சோதோமின் அவ்வளவு அந்த பேரு அப்படி சொன்னாவே அந்த ஊருன்னுவாங்க. இனி பல நாடுகள் அதை அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் போப்பு அதை எதிர்க்கிறார். கடவுளுக்கு விரோதமான காரியம் அதுன்னு எதிர்க்கிறார். 2-3 வசனம் சொல்ற வாசியும் பார்க்கலாம். எஸ்ஐயா 3:9, புலம்பல் 4:6. எஸ்ஐயா 3:9 வாசிங்க, புலம்பல் 4:6 வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது யாரை முன்னுதாரணம் பற்றி சொல்றாரு? அவரு சோதோமினுடைய அழிவை பற்றி சொல்றாரு, அவருடைய பாவங்களை பற்றி சொல்லுகிறார். வாசி அடுத்த பகுதி. சோதோமை பற்றிய செய்தியை வேதம் முழுசும் சொல்றாரு கடவுள். அவர்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு, ஒப்பிட்டு பேசுறாரு. புதிய ஏற்பாட்டிலும் அதை பற்றி சொல்றாரு. பேதுரு 2ஆம் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல 7-10 வரையில நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அதை சோதோமை பற்றிய பாவத்தை அவர் பேசுறாரு. அடுத்து நீங்க தீர்த்து மணியின் யூதா 7ஆம் வசனத்துல வாசிங்க. யூதா 7வது வசனம் வாசிங்க. அவர்கள் பொல்லாத பாவ செயல்களுக்கு இப்படி நிறைய உதாரணங்களை கோடிட்டு காட்டுறாங்க. அவங்க சோதோமை பற்றிய செய்தியே சொல்றாங்க. ஏசாண்டவரோடு சொல்றாரு. பல இடங்கள்ல சோதோமினுடைய அழிவை பற்றி சொல்றாங்க, அவருடைய பாவத்தை பற்றி சொல்றாங்க. ஆகினாலே ஆண்டவர் அந்த மக்களை அழிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு முன்னுரைக்கிறார். நீ போ. ஆபிரகாம் கேட்கிறார், ஐயா தயவு செய்து இவ்வளவு நீதிமன்றத்தை விட்டுடு. 10 கூட இல்லையே, 10 இல்லை. ஆனால் ஆபிரகாம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் அந்த தேவ மனுஷர்களிடத்துல. என் தம்பி இருக்கிறான், நீ அவனுக்கு கொஞ்சம் பார்த்துங்க. அவர்கள் அவன் வீட்டுக்கு தான் போறாங்க. போய் அவனை மட்டும் மருமகன்களை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. மகள்களை கூப்பிட்டான், மனைவியை கூப்பிட்டான்.
வா போலாம், பின்னிட்டு திரும்பி பார்க்காத போ, பின்னிட்டு திரும்பி பார்க்காத போ, வேற ஒரு ஊருக்கு போ, மலை மேல போன்னு சொல்றாரு. இல்ல மலை ரொம்ப தூரமா இருக்குது, இந்த பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது, சேவார்னு ஒரு ஊருக்கு, அந்த ஊருக்கு நான் போயிட்டுமா, பர்மிஷன் கொடுக்குறாரு. அந்த ஜபத்தையும் கேட்கிறாரு, போப்பா, சரி போ. சோவாருக்கும் போ. சோவார் கிட்ட போய் நின்று உடனே அந்த அம்மா, ஐயோ ஐயோ என் பொருளெல்லாம் போச்சு அப்படின்னு திரும்பி பாச்சு, அங்கேயே உப்பு தூண் ஆயிடுச்சு. இப்ப ஆபிரகாம் பாக்குறாரு, தான் ஊர்ல இருந்து இந்த சோதம் பற்றி இருக்கிற புகை அப்படி போகுது மேல. ஆபிரகாமுக்கு இப்ப எப்படி இருக்கும்? லோத்து தப்பிச்சானா இல்லையா? நீ நல்லா யோசிங்க. ஆபிரகாம் கொடுத்த வாக்குறுதியை கடவுள் நிறைவேற்றுகிறார். எப்படி? லோத்து வாழ்ந்த ஊர், ஒருவேளை லோத்து வளர்ந்து பெரியாளாகி அவனுடைய வம்சங்கள் விருத்தி அடைந்து ஆபிரகாம் எதிரான ஒரு காரியத்தில் அவன் ஈடுபட்டு விடுவான், அவன் அந்த ஊரே அழிச்சு முடிகிறார். அது ஆபிரகாமுடைய வாக்கு தத்துவம் எங்க இருந்து அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது? அதனால்தான் சொல்றான், என் தகப்பன் சீரியா தேசத்தான் அலைந்து திரிந்தவன். எப்படி அலைந்து திரிஞ்சான்? பரதேசியாய் சஞ்சரித்தான். அப்படி பரதேசியாய் சஞ்சரித்தவனை சொந்த இடத்தை கொடுத்து, சொந்த வீட்டை கொடுத்து, சொந்த மனைவி மக்களை கொடுத்து, வேலைக்காரர்களை கொடுத்து, பெரிய சொத்துக்களை கொடுத்து அவரை தன் சொந்த ஜனமாய் மாற்றுகிறார். ஒரு நீதிமானி நிமித்தம், இந்த ஆபிரகாம் என்கின்ற ஒரு நீதிமானி நிமித்தம் கடவுள் அவன் இந்த மனிதனை மட்டுமல்ல அவனை சார்ந்தவர்களையும் காப்பாற்றி ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு இந்த பகுதி நமக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. இது இயேசுவினுடைய ஒரு முன்னோடி தான் ஆபிரகாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆபிரகாம் ஒருவருக்காக, ஒரு குடும்பத்திற்காக பரிந்து பேசுகிறார், ஒரு ஊருக்காக பரிந்து பேசுகிறார். ஆனால் என் ஆண்டவர் இயேசு ஒட்டுமொத்த உலகத்திற்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று வர, அதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்வு பெறுவதற்கு, கொடிய பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு, அன்றைக்கு தீமை செய்த, பொல்லாப்பு செய்த, அக்கிரமம் செய்த, அநியாயம் செய்த, விபச்சாரக்காரர்களாக இருந்த மக்களை கடவுள் அழித்தார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு அப்படிப்பட்ட மக்களையும் நேசித்து அன்பு செலுத்தி அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவதற்கு ஒரு நீதிமானாகிய இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். அதனால்தான் பவுல் சொல்வாரு, நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த ட்ரெண்டை மாத்தினார் இயேசு ஆண்டவர் வந்து. அப்போ அவருடைய ட்ரெண்ட் என்ன? ஒருவரும் கெட்டு போக கூடாது, ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாது. எல்லாரும் என்ன ஆகணும்? நித்திய ராஜ்யத்திற்கு வர வேண்டும், ஆண்டவருடைய அன்பிலே இணைக்கப்பட வேண்டும். அப்ப ஆண்டவரிடத்துல நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கடவுளிடத்துல அவர் கேட்கிற விண்ணப்பங்களை கடவுள் அங்கீகரிக்கிறார். அப்படியே ரொம்ப கோபப்படுத்தாது கேட்கிறார் கடவுள். கடவுளை நம்ம கோபப்படுத்துற வேலையை வச்சுக்காது. ஜபம் பண்ணும் அப்படின்னா எல்லாம் ஜபம் பண்ணுன்னு சைலண்ட் ஆயிடணும். ஜபம் அப்படின்னா என்ன ஆயிடணும்? நீங்க சண்டை போட்டுக்கிறவங்க ஜேசிக்கு போட்டோன்னு சைலண்ட் ஆயிட்டாங்க பாக்குறீங்கல்ல, டிவியில நகைச்சுவை. கடையா அடிச்சு உடைக்கிறான், ஆனா தேசிக்கு போட்டோன்னு என்ன பண்றான்? அப்படின்னு நின்று சல்யூட் வச்சுக்கிறானே. நீங்க ஜப்பான் ஒன்று ஏன் மதிக்காத போறீங்க? போகக்கூடாது. என்ன நீங்க உதாசீனப்படுத்தாதீங்க. என்ன நான் பெரிய ஆள் கிடையாது. இந்த ஆண்டவரை உதாசீனப்படுத்தி போறேன், அவருடைய ஜபத்தை உதாசீனப்படுத்தி போறீங்க. உங்களுக்காக நான் பரிந்துரை செய்ய போறேன். ஜபம் உங்களை திட்டியா ஜபம் பண்ண போறேன். நான் உங்களுக்காக பரிந்துரை செய்ய போறேன். அந்த ஜபத்தை சில நேரத்தில் ஜபம் பண்ணும்போது தான் போன் எடுத்து ஓடுவாங்க வெளியே. நீ பார்த்துக்கிறீங்களா? நீங்க ஜபம் பண்ணும்போது தான் தண்ணி குடிச்சுவாருன்னு போவாங்க. ஜபம் யாருக்கு பண்றோம்? இந்த வீடு ஜப கூட்டங்களுக்கு போகும்போது கூட அப்படிதான். ஜப கூட்டம் முடியும் போது ஜபம் பண்ணுவோம்ல,
அந்த நேரத்தில் குடும்பத்தார் யாரும் நிற்க மாட்டாங்க. ஒருத்தர் டீ போட்டுக்குவாங்க, ஒருத்தர் போய் கடையில் போய் சமோசா வாங்கிட்டு போய்க்குவாங்க. இந்த ஜபம் யாருக்கு பண்றது? நான் உங்களுக்கு தானே பண்ண போறேன். அப்ப நீங்க நிற்கும் போது, நான் ஜபிக்கும் போது என் ஜபத்தினால உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னா அதை நீங்க ஏற்றுக்கொண்டால்தான் அது நடக்கும். அந்த ஜபத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? எனக்கு ஒரு ஜபம் பண்ணாயிரு அப்படின்னு சொல்றீங்க, இன்னொருத்தர் வந்து நீ ஜபம் பண்ணாதாயிரு எனக்காக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் யாருக்கு ஜபம் பண்ணணும்? நான் ஜபம் பண்ணாதன்றவங்க தான் பண்ணுவேன். ஏன்? அவன் வாய் வார்த்தையில ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ சொல்றாருன்னு வச்சுங்க, எவ்வளவு கோபம் கடவுளுக்கு. அந்த கோபத்தை எப்படி அடக்குறாரு பாருங்க ஆபிரகாம். நான் பேச துணிந்தான், ஐயோ என்ன மன்னிச்சிரு கடவுளே, மன்னிச்சிரு, நான் தோல், நான் சாம்பல், நான் ஒண்ணும் இல்லை. ஆனா கூட ஒரு வார்த்தை கேட்டுருவேன், கேளுப்பா. ஒருவேளை அந்த ஊர்ல 10 நீதிமான்கள் இருந்திருந்தால் கடவுள் அந்த ஊரை என்ன செய்திருப்பாரு? நிச்சயமா காப்பாத்தி இருப்பாரு. நினிவே காப்பாற்றப்படவில்லையா? நினிவே காப்பாற்றப்பட்டது. அங்கேயும் அதே தான் அக்கிரமம் செய்திருந்தாங்க. நோவா காலத்துல காப்பாற்றப்படவில்லையே, அழிக்கப்பட்டது. இன்று இந்த தேசம் அல்லது இந்த உலகம் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒவ்வொருவரும் நாம் பரிந்து பேச வேண்டியவர்களாக இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாமை போல பரிந்து ஜபிக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? கடவுள் தமது திட்டத்தை என்னிலே வெளிப்படுத்த போகிறார். நான் அவரிடத்துல ஜபிக்க போது, அவரிடத்துல பேசும்போது, உள்ளார்ந்த அன்போடு திறந்த மனதோடு நான் பேசுகிற பொழுது கடவுள் என் ஜபத்தை மறைக்காமல் நான் கேட்கிற ஜபத்தை அவர் என்ன செய்யறாரு? அங்கீகரிக்கிறார். அப்போ இங்கே சங்கீதம் 25:14 வாசிக்கிறோம், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு வெளிப்படுத்துறாரு? தமக்கு பயந்தவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு. பயப்படாதவர்களுக்கு வெளிப்படுத்துறது இல்லை. லோத்து பயந்து வாழ்ந்தான் அந்த தேசத்துல. கடவுள் அவனுக்கு சொன்னார், ஆள் அனுப்பினாரு, உடனே அவன் தப்பிச்சு வெளியே வந்துட்டான். அந்த மக்களுக்கு யாரும், அவன் மருமகனுக்கு 2 பேர், அவனுக்கு கேட்கவே இல்லையே, யோ போயா போயா வேலை பார்த்து போயா. ஆனா அந்த 2 மகள்களும் காப்பாற்றப்பட்டார்கள், மருமகன்கள் காப்பாற்றப்படவில்லை. ஆகினால அன்பானவர்களே, இங்கே 10 நல்லவர்கள் இருந்தால் அநேகரை அழிக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதி தருகிற ஆண்டவர் அவரிடத்துல தாழ்மையாய், நட்புறவாய், பொறுமையாய், உரிமையுடன் உரையாடுகிற அந்த ஜபத்திற்கு கடவுள் நிச்சயமா பதில் தர. அதுதான் சிறந்த ஜபம். இதை விட வேற சிறந்த ஜபம் எதுவுமே இல்லை. அவன் ஆலயத்துக்கு வெளியே நின்று ஜபித்தான ஒரு மனுஷன், அதுதானே சிறந்த ஜபம். மரியாள் ஆண்டுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள பாதத்தடியில அமர்ந்தார். ஆபிரகாம் கர்த்தருடைய இடத்துல நிற்கிறான், அப்படி இப்படி போல. அதான் நாங்க சொல்லுது, ஆபிரகாம் என்ன செய்தாரு? கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் போல. கடவுளுக்கு முன்பாக தான் நாம் நிற்கணும். மனிதர்களுக்கு முன்பாக நிற்பது நம்மை வெட்கப்படுத்தும், நம்மை வேதனைப்படுத்தும். கடவுளுக்கு முன்பாக நில்லு, கடவுள் உன்னோடு நிற்பார். யுத்தத்துக்கு போகிற ஆபிரகாம் லோத்த ஒரு ஊர்ல போய் மீட்டு எடுத்துட்டு வந்தார். தெரியல ஒரு கதை உங்களுக்கு. ஆபிரகாமே குடும்பத்தோட சொத்தோட பிடிச்சின்னு போயிட்டான் 10 ஊர் ராஜா. ஆபிரகாம் செய்தி வருது, எப்பா அவங்க தம்பியை தூக்கின்னு போயிட்டானுங்க, எல்லாம் சொத்தோட அஷ்டம் போயிட்டானுங்க. ஆபிரகாம், நீங்க நினைக்கிறீங்க விசுவாசப்படி தகப்பன், அவர் ஜப வீரர், சிறந்த போர் வீரன். அவர் ஒரு 400-500 பேரை சேர்த்துக்குன்னு போய் இந்த லோத்த கடத்தின்னு போனான் பாரு, அவனை அடிச்சு உதைச்சு மறுபடியும் அவனை மீட்டு எடுத்து வருகிறார் ஆபிரகாம். எதனால நடந்தது இது? அவர் ராஜா இல்லையே, அவர் ராஜா இல்லை, கடவுளுடைய பலம், கடவுள் அவனோடு நின்றார். இன்றைக்கு நம்மோடும் கடவுள் நிற்கிறவராய் இருக்கிறார். பல நீதிமான்கள் நிமித்தம் பலர் காக்கப்படுவதற்கு உங்களை என்னையும் ஜெப வீரர்களாய் வைத்திருக்கிறார் ஆண்டவர். பலருக்காக நாம் ஜெபிப்பதற்கு, பலருக்காக பரிந்துரை செய்வதற்கு
கடவுள் என்னை வைத்திருக்கிறார். எனக்காகவும் ஜெபம் பண்ணணும், அதுவும் முக்கியம்தான். என்னுடைய தேவைகளுக்காக நான் பண்ணணும் இல்லையா, அதுவும் தேவை. அது பிறருக்காகவும் கடவுளிடத்துல நாம் ஜெபிப்பது மிக மிக முக்கியமாக ஒரு செய்தியா இருக்கிறது. அதுக்கான ஒரு கௌரவத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன கௌரவம்? அப்பா பிதாவேன்னு கூப்பிடு. சீடர்கள் கேட்டாங்க, யோவான் ஸ்நானனுக்கு ஜெபம் பண்ணி கற்றுக் கொடுத்தாரு, எங்களுக்கும் ஒரு கற்றுக் கொடுப்பா. அவர் என்னதான் ஆரம்பிக்கிறார் அட்ரஸ்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, தந்தையே, பிதாவே, அப்பா. எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட முடியுமா? எல்லாரும் கூப்பிடக்கூடிய ஒரு அப்பா யாரு? பிதாதான். அதனால நான் கூட சில நேரத்தில் சொல்லுவேன், இயேசு அப்பான்னு கூப்பிடாதீங்க. இயேசு யாரு அப்பா? இயேசு என் சகோதரன் தேவமைந்தனா, அப்படித்தானே பாட்டு பாடுறோம். இயேசு யாரு? இஸ் மை ஃப்ரெண்ட், இஸ் மை ஃப்ரெண்ட். அவர் என்னுடைய தோழன். அது தோழனுக்கு என்ன வேலை? இன்னொரு தோழனை ஆதரிப்பதும், இன்னொரு தோழனுக்காக பரிந்துரைப்பதும், இன்னொரு தோழனுக்காக தன் வாழ்க்கையை கொடுப்பதும், தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதும் தான் வேலை. அதுதான் அவர் செய்யறார் இயேசு. இன்றைக்கும் வலது பார்சத்துல நமக்காக வீற்றிருக்கிறாருன்னு நம்ம விசுவாச அறிக்கையில சொல்றோமே. அவரே தான் சொல்றாரு, நாம சொல்லல. கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்க கண்டடைங்க. மதம் என்ன கேட்குறான்னா அதுதானே அப்பா கொடுப்பாரு இல்லையா? மாற்றி எதனா கொடுப்பாரா? இன்னைக்கு எல்லாம் பிள்ளைங்கள்லாம் என்ன கேட்குறாங்க? அப்பா ஃப்ரைட் ரைஸ்ப்பா, நீ வெள்ளை சோறு வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னா சாப்பிடுவாங்களா? அப்படிதான் அப்பாவும் நமக்கு என்ன தேவைன்றது அவர் அறிந்திருக்கிறார். ஆனா நீ கேட்கணும். அப்ப கேளுங்கள் அப்படின்னா ஒரு பாட்டு ஒன்று பாடல, கேளுங்கள் தரப்படும் ஒரு பாட்டு உலகம் முழுசும் ரீச் ஆயிருக்குது. எதுக்கு அது ரீச் ஆயிருக்கு? இயேசுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிற அந்த வரலாற்று நிகழ்ச்சி அடங்கிய அந்த பாடல்ல எடுத்தோடனே கேளுங்கப்பா அவர் ஒன்று கொடுக்குறாருன்னா, அப்படின்னா இது யாரா இது புதுசா இருக்கு, நம்ம கேட்டா கொடுக்குறாராம. அப்போ அவரை பற்றி ஈர்ப்பு, அவரே சொல்றாரு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு உதாரணத்தை சொல்றாரு. நண்பன் வீடு, பக்கத்து வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வந்தான். அவன் வீட்டுல போய் கேட்கறான், எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. போய் கேட்கறான், ஒரு 3 அப்பம் கொடு, வீட்டுக்கு ஆள் வந்து கொடுப்பானா மாட்டானா? ஏமா என்னை தொந்தரவு பண்ற? அவன் வந்து வெக்கத்தை விட்டு கேட்கறான் இல்லையா, அதுக்கே கொடுத்துருவான். அதானே நடக்குது. அவன் அலட்டி கொள்வதனால அல்ல, அவன் விருப்பப்பட்டு தான் கொடுக்குறான். நாம் கூட கடவுளிடத்துல நம்முடைய விருப்பத்தை சொல்லுகிற பொழுது அவர் விருப்பப்பட்டு கொடுப்பார். ஆகினால் இங்கே ஆபிரகாமுடைய ஜெபம் எப்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதோ அப்படி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று ஏசாண்டவர் சொல்லி இருக்கிறார், பரிந்துரைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய மன்றாட்டுக்கு அது பாதுகாப்பை குடும்பத்திற்கு கொடுத்தது. அப்ப யாருடைய ஜெபம் கேட்கப்படும், யாருடைய ஜெபம் கேட்கப்படாதுன்ற முடிவை நீங்களே எடுத்துங்க. நான் சொல்றதை விட யாருடைய ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டினது? யாருடைய ஜெபம் எட்டினது? நிறைய பேர் இருக்கிறாங்க. யார சொல்ற? ஆகார சொல்ல சொல்றியா? ஆபிரகாம சொல்ல சொல்றியா? மோசே சொல்ல சொல்றியா? யோசுவா சொல்ல சொல்றியா? ஆரோனை சொல்ல சொல்றியா? எத்தனை பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு. அப்போ கேட்கிற அந்த சூழல் ஆண்டவர் நம்ம ஆபிரகாம் சொல்றாருல்ல, தூடு சாம்பல், அதோட மோசமான மக்கள் நம்ம பாவிகளும் நீசர்களும் நம்ம கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கும் தகுதி இல்லாத மக்களா இருக்கிற அதே நேரத்துல கடவுள் எனக்காக வந்து சிலுவையில மரித்து, பவுல் சொல்றாரு, அவர் விசுவாசத்தினால நீங்கள் கிருபையினால மீட்கப்பட்டீர்கள். இது கடவுளுடைய ஈவு. இது கடவுளுடைய சுத்த கிருபை ஈவு. நான் ஒன்றும் அதுல எதுவும் பெரிய சாதனையை பண்ணல.
நான் தாழ்மை ஆண்டவர்கிட்ட நிற்கிறேன், அவ்வளவுதான். நீதிமான்களாய் நான் வாழ்வதற்குரிய தகுதியை கடவுள் நமக்கு தந்திருக்கு. அதற்கு நமக்கு தேவை என்ன? அவரை பற்றுகிற உறுதியான விசுவாசம், ஆபிரகாமை போன்ற நம்பிக்கையான விசுவாசம் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து மற்றவர்களுக்காக, நமக்காக பரிந்துரைத்து ஆண்டவர் தருகிற எல்லா வெளிப்பாடுகளையும் ரகசியங்களையும் நாம் அறிந்து இந்த உலகத்திற்கு சாட்சியாய் வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி நாம் தொடர்ந்து வாழ சரீரத்துல மனதில பலவிதமான பலவீனங்கள் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா கடவுள் யாரை அனுப்புறன்றாரு? பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புகிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? பலனை தருவார். விசுவாசத்தை உங்களுக்குள்ள அவர் என்ன செய்வாரு? தூண்டுவார். அப்படி பற்றி எரியும். விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றார் பவுல். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வீட்டுல போய் கொஞ்சம் இன்னொரு முறை வாசிச்சு பாருங்க. அவருக்குள் ஊன்ற கட்டப்பட்டவர்களாய், அஸ்திவாரமிடப்பட்டவர்களாய் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சுபாவம் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமீன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.